தமிழராக இருந்து கொண்டு எங்கள் நிலத்தை எங்கள் நிலத்தையும் வளத்தையும் நாங்கள் காப்பாற்றணும். நாங்கள் நிலம் இழந்தோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட பழமை இழந்து போகும், தமிழ்நிலம் இல்லாமலே போகும். ஆகையால் தயவு செய்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு அடுத்த கட்டமாக உங்களை பாருங்கள் கோட்டையை சுற்றி தொல்பொருள் திணைக்களம் வந்து கெல்லக்கல் போடுது. அதை பற்றி யாருமே கதைக்கிறாங்க இல்லை. அதுக்கு அப்பால் இன்றைய பாருங்க, இன்றைக்கு 1978 கொண்டு வர பயங்கரவாத தடை சட்டம் அகற்றுதான்னு சொல்லி அரசாங்கம் அதை பற்றி கதைக்கல. திரும்பி புதிய சட்டத்தை கொண்டிருக்குது, PSTA சட்டத்தை கொண்டிருக்குது. இதுகளையெல்லாம் இந்த அடிப்படை மக்களுக்கு எங்களை அரசியல் கூட்டாக சேர்ந்து எதிர்க்கவும் இல்லை, கூட்டாக சேர்ந்து மக்களுக்கான விழிப்புணர்வு ஊட்டவும் இல்லை. வணக்கம். மற்றொரு செய்தியினூடாக சந்தித்திருக்கின்றோம். தையிட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிராக எதிர்வரும் 3ஆம் தேதி நடத்தப்பட இருக்கும் எதிர்ப்பு போராட்டத்துக்கு கட்சிகள், மத தலைவர்கள், சிவில் அமைப்பு பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு எதிர்ப்புகளை பதிவு செய்யுமாறு வடக்கு மாகாண காணி உரிமையாளர்களுக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்னசிங்க முரளிதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு விடயத்தையும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல சிங்கள இஸ்லாமியர்கள் தமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தங்களது பிரிவினைகளை மறந்து ஒற்றுமையாக ஒன்று சேர்கின்றார்கள். ஆனால் நாம் பல்வேறு வகையில் பிரித்திருக்கின்றோம். எல்லாவற்றையும் மறந்து நாளைய தினம் தையிட்டி விகாரைக்கான போராட்டத்துக்கு ஒன்று திரள வேண்டும் என இவர்கள் குறிப்பிட்டும் இருக்கின்றார். வணக்கம். ரத்னசிங்க முரளிதரன், வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் என்ற வகையில் எதிர்வரும் 3ஆம் தேதி 3/1/2026 யாழ் தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிரான மக்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எதிர்வரும் 3ஆம் தேதியும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த போராட்டத்துக்கு கட்சி வேறுபாடுகளை கடந்து அனைத்து தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற, தமிழ் தேசியம் பேசுகின்ற அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வரவை அங்கே பதிவு செய்து மக்களுக்கு ஆதரவு வழங்கணும். அத்தோடு தமிழ் பேசும், தமிழ் மக்களை நேசிக்கின்ற அனைவரும், சிவில் அமைப்புகளாக இருந்தாலும், பொது அமைப்புகளாக இருந்தாலும், மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஏனைய மாணவர்கள், சமய அமைப்புகள், சமய தலைவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த இடத்துக்கு வந்து இந்த மக்களுக்கு பலமாக குரல் கொடுத்து அந்த மக்களில் காணியை மீட்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கணும் என்பதை நான் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பாக அந்த வகையில் கேட்டுக்கொள்வதோடு, நாங்கள் தமிழ் மக்களாக நாங்கள் ஒருமித்து சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களில் வந்து பல 100 கட்சிகள், பிரிவுகள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த விஷயங்கள் எங்களோட பொது விஷயங்கள், எங்களோட தேசியம் சார்ந்து, நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமா இருந்தால் அனைத்து தேசிய அனைத்து கட்சிகளும், அனைத்து தரப்பினரும் ஒன்றாக எங்களோட விடயங்கள், எங்களோட பொது விடயங்களை நாங்கள் ஒருமித்து நிற்க வேண்டும். உங்களுக்கு என்னது நான் சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் இலங்கையில் வாழ்கிற ஒரு சிங்கள சகோதரரை கட்டுக்கும் இல்லை முஸ்லீம் சகோதரரை கட்டுக்கும், சிங்கள சகோதரர்கள் அவர்கள் தங்களுக்கு எவ்வளோ பிரிவிருந்தாலும் தங்களிலே அந்த ஒரு பௌத்த தேசிய அவர்களுக்குள்ள எந்த பிரிவையும் விட்டு ஒன்று சேர்க்கின்றார்கள். உங்களுக்கு உதாரணமாக நான் ஒன்றை சொல்லுகின்றேன். அண்மையில் வந்து திருவண்ணாமலையில் ஏற்பட்ட அந்த புத்தக விவகாரத்துக்கு அடுத்து நான் பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சியாக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பேசுகின்றார், புத்த மதம் காப்பாற்றப்படணும், அது அகற்றப்பட மாட்டான்னு. அவர்கள் தங்களோட இடங்களில் எவ்வளவுதான் தாங்கள் இடர்பாடு புடுங்குப்பாடாக இருந்தாலும் தங்களோட விஷயம் ஒன்று வரையில் ஒருமித்து கூட கொடுக்குறாங்க. அந்த வகையில் தான் நீங்கள் முஸ்லீம் மக்களை பாருங்கள். முஸ்லீம் மக்களும் பல இடர்பாடுகள், குறைபாடுகள் இருக்கும். அவர்கள் தங்கள் புடுங்குப்பாடுகள், முட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனால் தங்கள் மதம் அண்டு இஸ்லாம் அண்டு சார்ந்து வரையில் அனைவரும் ஒன்று சேர்ந்துருவார்கள். இந்த விஷயங்களில் மட்டுமே தமிழ் மக்கள் நாங்கள் ஒன்று சேராமல் நிற்கிறோம். என்ன பிரச்சனை? சமூக வேறுபாடுகள், கட்சி வேறுபாடுகளை மறந்து நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் ஒருமித்த குரலில் இந்த இடத்தை குரல் கொடுத்து நாங்கள் எங்கள் நிலங்களை காப்பாற்ற வேண்டும். அதை நிறைவேற்றப்பட்டால் தான் எங்களோட தமிழ் தேசிய நிலைக்கும் அல்லது நாங்கள் உயிர் வாழலாம். இங்கே இன்றைக்கு நாங்கள் எந்த இது இருந்தாலும், இன்றைக்கு எப்படித்தான் இருந்தாலும், இன்றைக்கு எங்களை ஆள்றது ஒரு சிங்கள தேசமாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் நிலங்களை பறக்க இன்றைக்கு பாருங்கள். இன்றைக்கு தையிட்டில் இப்படி சட்டவிரோதமாக தையிட்டில் வேறு கட்டப்பட்டிருக்குது. இன்றைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வவனியாவில் வந்து சமணங்குளத்தில் வந்து ஒரு விகார கோயில் பக்கத்தில் கட்டப்படுது. அப்போ அதெல்லாம் அங்கே நீங்கள் வந்து அந்த சமணங்குளத்தில் வந்து கோயில் கட்டுறவர்கள் யாரும் நீங்கள் பின்னணியை பார்க்க போனீங்கன்னா அவர்கள் இங்கே ஒரு அரசு தரப்பில் இப்படி நிற்கிறார்கள். அது காப்பாற்ற நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தமிழராக இருந்து கொண்டு எங்கள் நிலத்தை எங்கள் நிலத்தையும் வளத்தையும் நாங்கள் காப்பாற்றணும். நாங்கள் நிலம் இழந்தோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட பழமை இழந்து போகும், தமிழ்நிலம் இல்லாமலே போகும். ஆகையால் தயவு செய்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு அடுத்த கட்டமாக உங்களை பாருங்கள் கோட்டையை சுற்றி தொல்பொருள் திணைக்களம் வந்து கெல்லக்கல் போடுது. அதை பற்றி யாருமே கதைக்கிறாங்க இல்லை. அதுக்கு அப்பால் இன்றைய பாருங்கள், இன்றைக்கு 1978 கொண்டு வர பயங்கரவாத தடை சட்டம் அகற்றுதான்னு சொல்லி அரசாங்கம் அதை பற்றி கதைக்கல. திரும்பி புதிய சட்டத்தை கொண்டிருக்குது, PSTA சட்டத்தை கொண்டிருக்குது. இதுகளையெல்லாம் இந்த அடிப்படை மக்களுக்கு
எங்களை அரசியல் கூட்டாக சேர்ந்து எதிர்க்கவும் இல்லை, கூட்டாக சேர்ந்து மக்களுக்கான விழிப்புணர்வு ஊட்டவும் இல்லை. நான் நிறைய சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேறுபாடு புடுங்குப்பாடு இருக்கட்டும், ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எங்கள் தமிழ் நிலன் சார்ந்த விஷயங்களில் ஒருமைக்கு எல்லாரும் ஒரு குரல் கொடுக்கும். அதே அந்த வகையில் தான் எதிர்வருகிற 3ஆம் தேதி நடக்கிற போராட்டத்துக்கும் அனைவரும் கட்சி வேறுபாடுகளை கடந்து தமிழ் மக்கள் எல்லாரும் கூட்டாக ஒன்று சேர்ந்து மக்களில் காணியை மீட்டு கொடுக்க வேணும்னு சொல்லி காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு சார்பாக உங்களை எல்லாரையும் வேண்டி நிற்கின்றனர். வணக்கம், நன்றி.